ஹரி ஓம் மகா காளி. பலவிதமான நம்பிக்கைகள், அபிப்பிராயங்கள் காலம் கடக்க கடக்க தெளிவு தருகிறது. ஜேஷ்ட லக்ஷ்மியை அனுதினமும் அடியனுடைய இல்லத்தில் வைத்து ஆராதிக்க ஆராதிக்க பலவிதமான தெளிவுகளை தேவி எமக்கு தந்தருளுகிறாள். ஜேஷ்டா தேவி சனீஸ்வரனுடைய மனைவி எனும் ஓர் கற்பிதம் தமிழகத்தில் இருக்கிறது. அத்தகைய கற்பிதம் வடநாட்டில் பெரிதாக இல்லை. தமிழ்நாட்டில் தான் சமீப காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக அரிதாக சிலர் திட்டமிட்டு இந்த சேர்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஜேஷ்டா தேவிக்கும் சனீஸ்வரனுக்கும் எவ்விதமான இல்லற பந்தமும் இல்லை என்பதை தெய்வம் நமக்கு ஏதோ ஒரு வழியில் எடுத்துரைக்க முயலுகிறது. பவிஷ்ய புராணம், நவகிரக மகாத்மியம் எனும் நூல்களின் அடிப்படையில் சனீஸ்வர பகவானுக்கு எத்தனை மனைவிகள், அவர்கள் யார் யார் என்பதையும், அந்த சனீஸ்வர பகவானுடைய பிள்ளைகள் யார் என்பதையும், இவற்றின் எண்ணற்ற கேள்விகளுக்கு மிக இலகுவாக விடை தரக்கூடிய உரையாகவும் இது அமைய இருக்கிறது. சனீஸ்வர பகவான் யாருக்கு பிறந்தவர்? சூரிய பகவானுக்கு சஞ்சனா என்கிற மனைவி இருந்தார். அந்த சூரிய பகவானுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தது 4 பெரும் ஆற்றல்கள். ஒன்று யமதர்மராஜா. மானுட வாழ்வின் முடிவுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில் சம்பாதித்த பாவ புண்ணியங்களை வரவு செலவு பார்த்து நியாய நீதி தர்மங்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு தர்மவான். அவர் சூரிய பகவானுக்கும் சஞ்சனா அம்மையாருக்கும் அவதரித்தவர். அடுத்தது யமுனை நதி. அதற்கு அடுத்தது வைவஸ்வத மனு என்று குறிப்பிடுகிறார்கள். அது என்ன வைவஸ்வத மனு? மானுட இனத்தின் முதல் மனிதன் என்று குறிப்பிடப்படுகிற அதே நேரம் ஒவ்வொரு யுகத்திலும் இத்தகைய மனுக்கள் தோன்றுகிறார்கள். அந்தந்த யுகத்துக்கு உரிய சட்டதிட்டங்களை, ஒழுக்க விதிகளை வரையறுத்து வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் பணி இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அஸ்வினி குமாரர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அதாவது தேவலோகத்தினுடைய வைத்தியர்கள். சூரிய பகவானுடைய அதீத வெப்பத்தின் காரணமாய் சஞ்சனாவுடைய வாழ்வு அனுதின போராட்டமாக இருக்கிறது. சூரியனுடைய வெப்பத்திலிருந்து விலகி இருந்து தன்னுடைய தவ ஆற்றலை மேலும் வலுப்படுத்த விரும்பிய சஞ்சனா தனக்கு இருந்த சில அதீத சக்தியை கொண்டு தன்னோடு நிழலாக நின்று கொண்டிருக்கிற அந்த நிழல் உருவத்தை ஓர் நிஜ உருவமாக தன் தவத்தின் மூலமாக படைக்கிறார். அந்த நிழலுக்கு தன்னைப் போலவே ஒரு நகல் பிரதியாக, இன்றைக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறோமே அது மாதிரி தன்னுடைய நிழலை ஓர் உருவமாக உருவாக்கி அந்த உருவத்துக்கு சாயா என்று பெயர். என்னிடத்தில் இருந்து சூரிய பகவானுடைய மனைவியாக நீ வாழ்ந்து கொண்டிரு. சில காலம் நான் தனித்திருந்து தவம் மேற்கொள்ள செல்கிறேன். நீ வேறு நான் வேறு என்கிற ரகசியம் நாம் இருவரும் அறிந்தது. ஒரு பொழுதும் பகவானுக்கு பகிரக்கூடாது எனும் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சஞ்சனாதேவி விடைபெறுகிறார். இந்த சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும்
பிறக்கிறார் சனி பகவான். அதன் பிறகு தபதி எனும் ஒரு ஆற்றல் பிறக்கிறது, அதாவது தபதி நதியினுடைய தெய்வம். அதன் பிறகு ஸ்வர்ணி மனு என்கிற மற்றொரு மனு தர்மவானன் அவதரிக்கிறார். ஆக இந்த சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சனி பகவான் மனிதர்கள் வாழும் காலத்தில் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளை சரிபார்த்து வாழுங்காலத்திலேயே அதற்கான பலாபலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நீதிமானாக அவர் விளங்குகிறார். அதே மனிதன் வாழ்வுக்கு பிறகு பார்க்க வேண்டிய கணக்குகளை அவருடைய மூத்தவரான யமதர்மராஜா பார்க்கிறார். சூரிய பகவானுக்கும் சஞ்சனாதேவியினுடைய நிழல் ரூபத்துக்கும் பிறந்த சனி பகவான் வாலிபத்தை அடைகிற போது அவர் மணக்கிற முதல் மனைவியினுடைய பெயர் நீலிமா. இந்த நீலிமாவை நீலாதேவி, நீலரத்னா என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த நீலிமா நீலரத்ன கல்லின் ஒரு ஆற்றலாக விளங்குகிறாள். சில பல எதிர்மறை ஆற்றல்களுடைய அதிதேவதையாக இருக்கிற அந்த நீலிமாவினுடைய பிறப்பு சிவபெருமான் பிரம்மாவினுடைய 5வது தலையை தனியே துண்டித்து எடுக்கிறார். அப்படி பிரம்மாவிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஓர் தலை அதனுடைய ஆற்றலை ஓர் வடிவமாக்கி, அந்த வடிவம் 12 ஆண்டு காலங்களுக்கு பிறகு உடல் ரூபம் எடுக்கிறது. அந்த ரூபம்தான் இந்த நீலிமா. இந்த நீலிமா எதிர்மறை ஆற்றல்கள் நிரம்ப பெற்றிருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது சனியோடு இணை சேர்ந்த பிறகு, சனியை வலுப்படுத்தக்கூடிய நேர்மறை ஆற்றலாக மாறுகிறது. அப்படிப்பட்ட அந்த நீலிமா சனி பகவானுடைய மூத்த மனைவி. இவர்கள் இருவருக்கும் ஒரு பிறப்பு குளிகன். இந்த குளிகன் சனி பகவானுடைய மூத்த பிள்ளை. இவ்வாறாக இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிற போது அதன் பிறகு சித்திரரதன் எனும் ஓர் கந்தர்வனின் மகளை எதிர்கொள்கிறார். அவளுடைய பெயர் தாமினி, மாந்தா என்றும் அழைக்கப்படுவாள். அவள் ஒரு இளவரசியும் கூட. அவளை எதிர்பட்ட அந்த சனி பகவான் மீது அன்பு கொள்கிறாள் தாமினி. இவரையே நான் திருமணம் செய்வேன் என தந்தையிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். அவ்வாறாக அந்த திருமணம் நடக்கிறது. சனி பகவானுக்கு இப்போது 2 மனைவிகள், ஒன்று நீலிமா, மற்றொன்று தாமினி. அந்த தாமினிக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரும் விருப்பம் ஏற்படுகிறது. சனி பகவானை அணுகி தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என கேட்கிறாள். அப்படி கேட்கக்கூடிய அந்த காலகட்டம் சனி பகவான் ஈஸ்வரனை மனதில் தியானித்து தீவிர தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தன்னிடம் வந்து காதல் மொழி பேசி மயக்கும் செயல்களை செய்கிற தாமினி குறித்து இவருக்கு எவ்விதமான சிந்தையும் இல்லை, கவனமும் இல்லை. கணவனை நாடி ஆசையாக வந்த தாமினி கடும் கோபம் அடைகிறாள். நான் உங்கள் மீது எத்தனை பாசத்தோடு, பரிவோடு, காதலோடு அணுகினேன். சிறிதும் சஞ்சலம் படாமல், சலனம் இல்லாமல் என்னை உதாசீனப்படுத்தி விட்டீர். என்னை நேர்கொண்டு நீங்கள் பார்க்கவில்லை. அதனால் இந்த கணமே உமக்கு ஒரு சாபம் வழங்குகிறேன். நீ யாரையாவது இனி வாழ்வில் நேர்கொண்டு பார்த்தால் அவர்களுக்கு கஷ்டம்தான் வரும். இனி உன் வாழ்நாளில் என்னை நேர்கொண்டு பார்க்காத உன் கண்கள் எதிர்வரும் காலங்களில் தரை நோக்கிதான் பார்க்க வேண்டும்.
நிமிர்ந்து பார்த்தால் உன் பார்வை படுபவனுக்கு துன்பம் வர வேண்டும் என்று ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறார். ஆக மூத்த மனைவியோடு இணைந்து பெற்றெடுத்த ஒரு மகன் குளிகன் உண்டு. சனி பகவானுக்கு ஒரு சம்பவத்தின் காரணமாக காலில் ஊனம் ஏற்பட்டிருக்கிறது. அத்தகைய ஊனத்தில் இருந்து ஒரு ஆற்றல் உதிக்கிறது. அந்த ஆற்றலுக்கு பேர் மாந்தி. அந்த மாந்தி என்பது ஒரு அசுப கிரகமாக பிரபஞ்சத்தில் வலம் வருகிறது. ஜோதிடர்கள், அதுவும் குறிப்பாக கேரளாவில் ஜோதிடம் கணிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதக கட்டத்திலும் இந்த மாந்தி கிரகம் எங்கு இருக்கிறது என்பதை பிரதானமாக வைத்து ஜாதக பலன் கூறக்கூடியவர்கள். இந்த மாந்தி தோஷம் என்பது பெரும் பாதகங்களை தரக்கூடியது எனும் கருத்துடைய அவர்கள் அதற்கான பல பரிகார முறைகளை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். ஆக சனி பகவானுடைய மனைவிகள் இருவர். அந்த இருவர், ஒருவர் நீலிமா, மற்றொருவர் தாமினி. எந்த இடத்திலும் பழங்கால சாஸ்திர நூல்களினுடைய அடிப்படையில் சனி பகவானுக்கு ஜேஷ்டாதேவி ஒரு மனைவி என்று குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஜேஷ்டாதேவியினுடைய செல்வாக்கை மங்கச் செய்கிற ஒரு நோக்கோடு ஜேஷ்டாதேவி என்பவள் துரதிர்ஷ்டத்தின் ஒரு அடையாளம் என சொல்வதன் மூலம் அவளுடைய வழிபாடை நீர்த்து போக செய்கிற ஒரு பெரும் முன்னெடுப்புகள் நடந்திருப்பதை வரலாறு சொல்கிறது. பெரும் அடியவர்கள் இந்த ஜேஷ்டா லட்சுமியினுடைய வழிபாடை தவிர்ப்பதற்கான எல்லா விதமான போராட்டங்களையும் செய்திருக்கிறார்கள். மக்களிடமிருந்து அந்த தேவிக்கான வழிபாடை நீர்த்து போக செய்வதற்கு எல்லா வேலைகளும் செய்திருக்கிறார்கள். அப்படி செய்கிற அவர்கள் அந்த தேவியின்பால் ஜனங்களுக்கு இருக்கிற அன்பு குறைவதற்கும் அச்சம் ஏற்படுவதற்கும் பேசாம இவளை சனி பகவானுடைய மனைவின்னு சொல்லிடுவோம், அதிலே ரொம்ப பேர் கிட்டக போக மாட்டான், ஏதேனும் தோஷம் வந்துரும்னு நம்புவான் என்று எண்ணி அந்த ஜேஷ்டாதேவியினுடைய இரு பக்கமும் இருக்கக்கூடிய இருபெரு ஆற்றல்கள், அதாவது எச்சன் எச்சினி வடிவங்களை, அந்த வடிவங்களுக்கு என்ன பெயர்? காளை மாட்டு தலையோடு இருக்கக்கூடிய அந்த ஆண்பால் வடிவம் இருக்க, தேவியினுடைய வலதுகை பக்கம் அமர்ந்திருக்கிற அந்த ஆற்றலுக்கு விருஷபங்கன், மாந்தகன், கோமுகன் என்று பெயர். இவ்வாறான 3 பெயர்கள் இருக்கிறது. தேவியினுடைய இடது பக்கம் அமர்ந்திருக்கிற அந்த ஆற்றலுக்கு அக்னி மாதா, மாந்தி, சுகன்யா என்று பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? ஜேஷ்டா லட்சுமியினுடைய சிற்ப வடிவத்தில் தேவிக்கு இரு பக்கங்களும் ஏவல் தேவதைகளாக தேவியினுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய எச்சினி சக்திகளாக இருபெரும் ஆற்றல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்பாளுடைய பாதத்துக்கு அருகே உயரம் குறைந்த சில தேவதா சக்திகள் தலையில் செல்வக்கூடையை சுமந்தபடி, பேழைகளை சுமந்தபடி அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு தெய்வம் தனக்கு ஏவலாக இருக்கக்கூடிய, சேவகம் செய்யக்கூடிய பல ஆற்றல்களுக்கும் தன்னுடைய சிலா ரூபத்தில் இடம் தந்து ஜனங்கள் வேண்டுகிற கணத்திலேயே வேண்டுகிற வரத்தை தரக்கூடிய ஒரு பெரும் சக்தி குவியலாக அம்பாள் எப்பொழுதும் ராஜ்யம் செய்கிறாள். அப்படி ஜனங்கள், சாமானிய பாமர ஜனங்கள் கையெடுத்து தொழுகிற போதே அவர்களுடைய கோரிக்கைகளை காதில் வாங்குகிற அந்த தேவதா சக்திகள் உடன் நிறைவேற்றுகிற ஒரு செயலை செய்திருக்கிறது. அதனால் அந்த தெய்வத்தின் மீதான அன்பும் நம்பிக்கையும் ஜனங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கிற ஒரு நிலையில் அந்த தேவியை
துவேஷம் செய்வது போல, சிறுமைப்படுத்துவது போல, எவ்விதமான சான்றும் ஆதாரமும் எவ்விதமான சம்பந்த தொடர்புகளும் இல்லாத நிலையில் பார்க்கடலில் மத்திட்டு கிடைந்த போது கிடைத்த மூத்த தேவி லக்ஷ்மிக்கு அக்கால் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தை எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய மனைவி என்று நாக்கூசாமல் சொல்லவும் எழுதவும் செய்கிறார்கள். இதற்கு சில பல சந்தர்ப்ப சாட்சிகளை போல சில பல விஷயங்களை சேர்க்கிறார்கள். எப்படி? சனீஸ்வரனுடைய வாகனம் காக்கை, அம்பாளுக்கு காக்கை குடி இருக்கிறது. அதனால் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அம்பாளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த 2 ஆற்றல்கள் இருக்கிறதே, இது வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி தொடக்க காலத்தில் ஜேஷ்டாலட்சுமியினுடைய சேவக தெய்வங்கள், சேவக ஆற்றல்கள் என்று குறிப்பிடப்பட்ட அவைகள் ஒரு காலகட்டத்தில் புனைவு கதைகளால் மகன் மகள் என்று ஜனங்களிடம் எடுத்து சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்படுகிற போது அந்த ஜேஷ்டாலட்சுமியினுடைய இடது பக்கம் இருக்கிற அந்த பெண் ரூபத்துக்கு 3 பெயர்களில் ஒரு பெயர் மாந்தி. அதனால் இங்கே கொண்டாந்து சேர்க்குறாங்க. ஆனால் மாந்தி யார்? சனீஸ்வர பகவானுடைய கால் ஊனத்திலிருந்து தோன்றிய ஒரு ஆற்றல். குளிகன் அவருக்கான ஒரு பிள்ளை. இந்த மாந்திக்கான பரிகாரங்கள் கேரளாவில் நடக்கிறது. தமிழ்நாட்டிலும் மாந்தி பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. அப்படி மாந்தி பரிகாரங்கள் செய்யப்படுகிற ஆலயம் எது? கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் பக்கத்தில் திருநறையூர் எனும் ஸ்தலத்தில் சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளுகிறார். மகன்கள் குளிகன் மற்றும் மாந்தி என குடும்பத்தோடு அங்கே அருள்வாளிக்கிறார். அங்கே சென்று முறையாக பூஜை செய்து வழிபட்டால் மாந்தி தோஷம் முழுமையாக விலகும். பஞ்ச சபைகளில் ஒன்றான திருவாலங்காடு ஆலயத்தில் மாந்தி வழிபட்ட சிவலிங்கம் உள்ளது. அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுகிற போது மாந்தி தோஷம் முழுமையாக விலகும். இந்த உரையினுடைய நோக்கம் ஜேஷ்டா தேவியை சனீஸ்வரனுடைய மனைவி என்று சொல்கிற போது ஒரு பிழையான ஒரு கருத்தை கட்டி அமைக்கிற போது, அதை நம்புகிற போது தெய்வ ஆற்றல்களுடைய அதீத கோபதாபத்திற்கு நாம் ஆளாக நேரிடுவோம். காரணம், யாரோ ஒரு பத்தினியை யாரோ ஒருத்தனுடைய மனைவி என்று நாம் சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு பாவமும் தோஷம் வருமோ சற்றேறக்குரிய அதே நிலை தான் இங்கு. சரி, சில ஆலயங்களில் இப்படி எழுதியிருக்கிறார்களே, சில பல சூதுவாது சூழ்ச்சிகள் காரணமாக தொடங்கப்பட்ட ஒன்று அறியாமையின் காரணமாக தொடர்கிறது. சனீஸ்வரனுக்கென்று மனைவிகள் மிக தெளிவாக சாஸ்திரம் கூறப்படுகிற நிலையில் சம்பந்தமில்லாமல் லக்ஷ்மி தேவியினுடைய மூத்தவளை சனியினுடைய மனைவி என்று சொல்வது ஒருபொழுதும் இயற்கை இயலாத ஒன்று. அது மட்டுமல்லாமல் இந்த ஜேஷ்டாலட்சுமி அருகே இருக்கக்கூடிய அந்த தெய்வ ஆற்றல்களை குளிகன் மாந்தி என்று சித்தரித்து அதற்கு மாந்தி தோஷ பரிகாரங்கள் செய்கிற போது பலன் எதிர்விதமாக அமையக்கூடிய வாய்ப்பு மிகுந்திருக்கிறது. அறியாமையால் செய்கிற போது அதுக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும். தவறென அறிந்தும் வணிக நோக்கில் செயல்படுகிற போது துன்ப துயரங்கள் அதிகரிக்கவே செய்யும். மாந்தி தோஷ பரிகாரங்கள் சனீஸ்வர சன்னதியில், சனி தொடர்பான இடங்களில், சில பல சிவ ஆலயங்களில் மட்டுமே செய்ய வேண்டும். அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கிய செய்தி. ஹரி ஓம் மகா